ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கூலி திரைப்படம் நம்ம தமிழ் சினிமாவிலே ஒரு சரித்திர சாதனை ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 4 நாட்களில் 400 கோடியை பற்றினாக்கா இந்த படம் வசூலை குவிச்சிருக்குங்க. ஸோ முன்ன பின்ன ஒரு 4-5 கோடி இருக்கலாம். ஸோ அது எக்ஸாக்டாக நமக்கு நம்பர் தெரியாது. பட் ஆனால் 4 நாளில் 400 கோடி டச் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஸ்ட்ராங்கான அப்டேட்ஸ்லாம் வந்துன்னு இருக்குது. ஸோ இது நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாஸ்டஸ்ட் எவர் டு ரீச் 400 crores அப்படின்னு சொல்லணும். அதே போல் ஒரு வீக்கெண்ட் முடியும் போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படம் வசூலிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியத்தில் பார்க்குறக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட்டு கிராசிங் மூவியாக இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு ஒரு முக்கியமான படம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 முறை ரஜினி சார் 400 கோடி கிராஸ் பண்ணியிருக்கார் அவரோட சினிமா கெரியரில். இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் நடிகரும் பார்த்தீங்கன்னாக்கா 3 முறை 400 கோடி கிராஸ் பண்ணதே கிடையாது. கூலி, ஜெயிலர் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் 3 முறை இந்த சாதனை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் யாராவது இந்த ரெக்கார்டை படைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் ஜஸ்ட் 4 நாளில் 1.17 மில்லியன் அந்த ஒரு டாலர்ஸ் மதிப்படி பார்த்தீங்கன்னாக்கா வசூலை பெற்றிருக்கு. அடுத்தது அமெரிக்காவில் ஒரு பக்காவான ஒரு சாதனை பண்ணியிருக்குங்க. இது வரைக்கும் 50,000க்கு மேலே டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிருக்கு நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு. ஸோ இதுவும் ஒரு பெரிய சாதனை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ரீமியர்ஸுக்கே இந்த படம் சாதனை பண்ணியிருக்கு. அந்த நம்பர்ஸ் இப்போ வெளியில் வந்திருக்கு. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு காணாத ஓப்பனிங். ஒரு படம் முதல் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1.27 மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே வசூலை பெற்றிருக்கு. அந்த ஒரு மதிப்படி ஆல் டைம் ரெக்கார்டு நம்பர் 1 ஓப்பனிங் தான் சொல்லணும் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். தலைவர் சரித்திரம் படைச்சிக்கிட்டே தான் இருப்பார். அவர் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர் தான் சாதனையெல்லாம் எல்லா சாதனையுமே முறியடிப்பார். இதுதான் உண்மை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.